ஹலோ ஹாய் வெல்கம் டு சிம்பிள் ஸ்டடி ஆல் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சைல்டு இன் இந்தியன் லாஸ். ஸோ இந்த சைல்டு அப்படின்ற டேர்முக்கு வந்து நம்ம எப்போ யோசித்தாலும் இந்த லாவில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து 18 இயர்ஸ் ஏஜ் குரூப் தான் வந்து நினைப்போம். பட் 18 இயர்ஸ் ஏஜ் குரூப் தான் எல்லா ஆக்ட்லேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. ஸோ அந்த லெஜிஸ்லேஷனுக்கு தகுந்த மாதிரி சைல்டுன்றவங்களுடைய ஏஜ் குரூப் வந்து டிஃபர் ஆகுது. அந்த மாதிரி சைல்டை டிஃபைன் பண்ணியிருக்கிற லாவில் எந்த ஏஜ் குரூப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் ஹையஸ்ட் ஏஜ்லேருந்து லோவஸ்ட் ஏஜில் தான் போக போகிறேன். ஃபஸ்ட்டு ஹையஸ்ட் ஏஜ் வந்து சைல்டுன்றவங்கள எந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ் ஆக்ட் 2006. இதில் வந்து செக்ஷன் 2 கிளாஸ் ஏல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மேலுன்றவங்க 21 இயர்ஸும் ஃபீமேலுன்றவங்களும் 18 இயர்ஸும் இந்த ஏஜ் குரூப்பில் இருக்கிறவங்கள தான் வந்து சைல்டுன்னு கன்சிடர் பண்ணுறாங்க. நம்ம இந்து மேரேஜ் ஆக்டில் பார்த்தோன்னா கண்டிஷன்ஸ் ஆஃப் மேரேஜில் மேலுக்கு என்ன ஏஜ் ஃபீமேலுக்கு என்ன ஏஜ் இருக்கணும் ஒரு மேரேஜுக்கு வேலிட் மேரேஜுக்கு உண்டான ஏஜ் குரூப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஆக்டில் வந்து சைல்டுன்றவங்களுக்கு மேலுக்கு 21 இயர்ஸும் ஃபீமேலுக்கு 18 இயர்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதை வந்து செக்ஷன் 2 கிளாஸ் ஏல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் குரூப் என்ன பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் ஏஜ் குரூப். அதை எந்தெந்த ஆக்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஸோ 18 years Juvenile Justice Care and Protection of Children Act 2015. இதை வந்து செக்ஷன் 2 கிளாஸ் 12 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து 18 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணாதவங்கள தான் வந்து சைல்டு அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் வந்து போக்சோ ஆக்ட். அதோடைய ஃபுல் இது மீனிங் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் 2012. இதில் சைல்டுன்றவங்க எனி பர்சன் பிலோ 18 இயர்ஸ் ஆஃப் ஏஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த ஆக்டில் எந்த செக்ஷனில் டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னா செக்ஷன் 2 கிளாஸ் டியில் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பாரதிய நியாய சங்கீதா 2023. இது ஒன்றும் இல்லை, நியூ ஐபிசி தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சைல்டுன்றவங்க 18 இயர்ஸ் பிலோ 18 இயர்ஸ் இதை வந்து செக்ஷன் 2 கிளாஸ் 3ல வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. பழைய ஐபிசியில் வந்து சைல்டை வந்து டிஃபைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் எக்ஸம்ஷன்ஸில் சைல்டு வரும். பட் அதுக்குன்னு தனி செக்ரிகேட்டான டெஃபினிஷன் வந்து புதுசான ஐபிசி பாரதிய நியாய சங்கீதா இதில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் குரூப் 16 to 14 இயர்ஸ் எந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்கன்னா ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் ஆக்ட் 2009. இதில் வந்து செக்ஷன் 2 கிளாஸ் 3ல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் சைல்டுன்றவங்க 16 to 18 இயர்ஸை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கம்பல்சரி எஜுகேஷன் ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷனை வந்து ரைட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து வெறும் 16 இயர்ஸ். ஸோ 16 இயர்ஸ் எந்த ஏஜ் குரூப் எந்த ஆக்டில் கொடுத்துருக்காங்கன்னா இம்மாரல் டிராஃபிக் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1956. இதில் செக்ஷன் 2AA இதில் வந்து சைல்டுன்றவங்க 16 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்கள தான் சைல்டாக வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 15 இயர்ஸ் ஏஜ் குரூப் மோட்டார் டிரான்ஸ்போர்ட் ஒர்க்கர்ஸ் ஆக்ட் 1961. இதில் வந்து செக்ஷன் 2 கிளாஸ் சியில் சொல்லியிருக்காங்க சைல்டுன்றவங்க 15 இயர்ஸை கம்ப்ளீட் பண்ணாதவங்கள தான் வந்து சைல்டாக வந்து கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஆக்ட் நெக்ஸ்ட் ஏஜ் குரூப் 14 இயர்ஸ். 14 இயர்ஸில் பிளான்டேஷன் லேபர் ஆக்ட் 1951. இதில் வந்து செக்ஷன் 2 கிளாஸ் சியில் வந்து சொல்லியிருக்காங்க சைல்டுன்றவங்க 15 இயர்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்க. நெக்ஸ்ட்டு பீடி அண்ட் சிகரெட் ஒர்க்கர்ஸ் கண்டிஷன்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆக்ட் 1966. இதில் செக்ஷன் 2 கிளாஸ் பியில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைல்டுன்றவங்க 14 இயர்ஸ் ஆஃப் ஏஜை வந்து கம்ப்ளீட் பண்ணாதவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சைல்டு லேபர் ப்ரொஹிபிஷன் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட் 1986. இதில் செக்ஷன் 2 கிளாஸ் 2ல வந்து சொல்லியிருக்காங்க சைல்டுன்றவங்க 14 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதவங்க. அப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன இன்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா
சைல்டுன்றவங்க வெறும் 18 இயர்ஸ் ஏஜ் குரூப்பை சேர்ந்தவங்க கிடையாது. அந்த லெஜிஸ்லேஷனுக்கு தகுந்த மாதிரி சைல்டுன்றவங்களுடைய ஏஜ் குரூப் வந்து டிஃபர் ஆகும். அப்போது நீங்கள் எக்ஸாமுக்கு படிக்கும் பொழுது கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, எந்த ஏஜ் குரூப்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாமில் இதை வந்து இந்த ஏஜ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்னு பார்த்தோம்னா இந்த போக்சோ ஆக்ட், BNS அண்ட் தென் ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட், ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட், இந்த மாதிரி ஆக்ட்ஸ் எல்லாம் வந்து UGC நெட் இல்லை கிளாட் இந்த மாதிரி எக்ஸாமில் வந்து கேட்குறாங்க. அதனால் கேர்ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சிம்பிள் ஸ்டடி ஆல் சப்மிட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் வேறு எதனா ஒரு டாப்பிக்கு உங்களுக்கு வீடியோ தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.